விருந்துக்கு வந்து ஆண்களை மட்டும்தான் கூப்பிட்றாங்க, பொம்பளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க பெரும்பாலும். அப்போ ஆண்களை விருந்து கலைக்கிற மாதிரி பெண்கள் என்ன செய்யணும், பெண்கள் தரப்பில் ஒருத்தன் கணவன் மனைவி இருப்பாங்க, நீ புருஷன் மட்டும் வா கல்யாணம் விருந்துக்கு வேண்டாம், பொண்டாட்டி மட்டும் என்ன செய்வா சேர்த்து கூப்பிட வேண்டியதானே. ஒருத்தர் கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் 2 பேருக்கும் உணவு கொடுக்க முடிஞ்சால் நீ 2 பேரை கூப்பிடுங்க. அவங்கள கணவன் மனைவியை பிரித்து அவங்க சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடவும் இருக்கிறாங்க. அப்போ கணவன் போய் நல்லா வயிறு முட்டை சாப்பிடும்போது இவ வந்துக்கிட்டு வீட்டில் ஏதோ ரசத்தையும் சோறையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? நல்லா இருக்குமா? அது மனசு கேட்குமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தையெல்லாம் என்ன செய்கிறாங்க, நமக்கு வந்து கற்றுத்தர்றாங்க. எப்படி கற்றுத்தர்றாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒருத்தர் வர்றார் வந்து என்ன முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ என்ன செய்கிறாருன்னா வந்து ஒரு நல்ல குழம்பு நல்ல சிறப்பாக சமைக்கிற ஒரு ஆள், அவர் நல்ல ருசியாக சமைக்குவாராம். அவர் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்தில் ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க, இவங்களையும் கூப்பிடு மனைவியும் கூப்பிடுங்கிறாங்க. நான் மட்டும் வரமாட்டேன், அவங்களையும் கூப்பிடுங்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, இல்லை நீங்கள் மட்டும் வாங்கலாம், கம்மியாக செஞ்சிருப்பார் போல இருக்குது, நீங்கள் மட்டும் வாங்கங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் கிடையாது, அவங்களையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, இல்லைங்கிறாரு. இல்லை அவங்களையும் கூப்பிடுங்கிறாங்க. 3வது தடவை சொன்ன என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் சரி அவங்கள வரட்டு சேர்ந்து வாங்கங்கிறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குது, திருமணம் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ஹாதிங்கிறாங்க, அவங்களையும் கூப்பிடுங்கிறாங்க. 3வது தடவை சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார்னு வருது. விருந்து கழிச்சிட்டு ஒரு ஆளை விருந்து கழிக்கும் பொழுது அந்த கணவர் என்ன செய்வார்னு கேட்டால், அவர் மட்டும் சாப்பிட்டு மனைவி சாப்பிடாம தான் நல்லா இருக்காது. அவங்க தம்பதியர் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். அவங்களுக்கு விருந்து கூப்பிடும் பொழுது நீங்கள் வாங்க கூப்பிடணும், அல்லது நீங்கள் கணவர் வாங்க மனைவிக்குள்ளே நான் கொடுத்து விட்டுறோம், வீட்டுக்கு அனுப்பி விட்டோம், குறைஞ்சபட்சம் அப்படி பரிமாறக்கூடிய வசதிகள் இல்லைன்னு சொன்னால் அப்படியெல்லாம் இருக்க வேண்டுமே தவிர, மனைவியருக்கு பெண்களை ஒதுக்கி விட்டு என்ன செய்கிறாங்க, விருந்து கொடுக்கக்கூடிய வழக்கமெல்லாம் சமுதாயத்தில் நிறைய இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்துக்கு போயிட்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு கூட்டம் ரிட்டன் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. இது புகாரில் 5180 ஹதீஸில் இருக்குது. அப்போ பார்க்கும்போது என்னன்னு கேட்டால், பெண்களும் வர்றாங்க, சிறுவர்களும் வர்றாங்க, திருமணத்திலேருந்து நல்லா சாப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு அதை பார்த்துட்டு மகிழ்ச்சியோட, அன்தும் அமின் அஹபின் நாசிலையே, நீங்கள் தான் அன்சாரி பெண்களாகி நீங்கள் தான் மனிதர்கள் எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இந்த விருந்துக்காக வேண்டி பெண்களை அழைச்சிருக்கிறாங்க, அவங்களுமே சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு திரும்பி வருவதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்து, மனிதர்களே நீங்கள் தான் எனக்கு விருப்பமான ஆட்கள், அன்சாரிகள் தான், ஏன்னா அவ்வளோ உதவி செஞ்சாங்கல்ல. அன்சாரிகள் உதவி இல்லைன்னா இஸ்லாம் இந்த அளவு வளர்ந்துருக்காது இல்லையா? அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹும் அன்துமின் அஹபின்னா சிலையே, நீங்கள் தான் மனிதர்களே எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை பேணி என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். அற்பமான விருந்தாக இருந்தாலும் செய்யணும், பெண்களையும் முடிஞ்ச அளவுக்கு அழைத்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்துடைய அந்த விருந்தோம்பலுடைய வழிமுறைகள் இவ்வளோ இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ்